ஆப்புன்னா ஆப்பு, அப்படி ஒரு ஆப்பு வச்சிருக்கிறார். விஜய் போன வாகனம் இருக்குல்ல, அந்த பேருந்து, அந்த பஸ், சொகுசு பஸ், அந்த பஸ்ஸினுடைய சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க வேண்டும். பேருந்துக்கு வெளியில இருந்த சிசிடிவி காட்சி மட்டும் இல்ல தம்பி, ஆப்பு என்ன தெரியுமா, பேருந்துக்கு உள்ள சிசிடிவி வச்சிருப்பீங்கல்ல, அந்த சிசிடிவி காட்சியும் ஒப்படைக்கணும்னு ஐயா நீதிபதி ஐயா ஒரு ஆப்ப சொல்லிட்டார். இப்ப ஷட்டரை மூடிட்டு லைட் அணைச்சிட்டு விஜய் பேருந்துக்குள்ள போனார் இல்லையா, பேருந்துக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்கும் அல்லவா, உங்களுக்கு இனிமேல் நான் எதுவும் விளக்க வேண்டாம் நினைக்கிறேன். எல்லாம் வெளியில வரும், எல்லாம் வெளியில வரும். இப்ப இவங்க இவ்வளவு நாள் என்னெல்லாம் பண்ணாங்க, இணையத்துல கட்டமைச்சது என்னது, கரூர் கூட்ட நெரிசல் அரசியல் சதி, திட்டமிட்ட சதின்னு சொன்னாங்க தாவேகாவினர். நீதிமன்றத்துல எப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஐயா இதுக்கு பின்னாடி எந்த சதியும் இல்லைன்ட்டாங்க. ஏன் சார் அப்படி சொன்னாரு அப்படின்னா, தம்பிங்களா, இன்ஸ்டாகிராம்ல வாய்க்கு வந்ததெல்லாம் உளரலாம், நீதிமன்றத்துல அப்படி பேச முடியாது. சதி என்று சொன்ன அத்தனை பேர் மூஞ்சிலையும் சாணிய கரைச்சி ஊத்தி இருக்கிறாரு புசி ஆனந்த். அவர் தப்பிக்கணும்ல. சதி என்ற இடம் வந்து விட்டால் புசி ஆனந்துக்கு பெயிலே கிடைக்காது. இப்பவே பெயில கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்கிறாரு. முன் ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிற நீதிமன்றம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமாடா, உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்க.